ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து தேவ்யாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரதத்தைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபः. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதோ வந்தே பகவந்தோ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்மவித் சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்யோ நமோ குருவ்யः. சர்வோபப்ளவரகித பிரஜானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் பேஜ் நம்பர் 109. சந்தியேம் சிருஷ்டிஹி ஆகஹி நிர்மாதாரம் ச ஏகே புத்ராதயஸ்ச மாயா மாத்ரம் து கார்சின்யேன அனபிவ்யக்த ஸ்வரூபத்வாத் சூச்சகஸ்ஸஹி ஸ்ருதேஹே ஆசக்ஷதே ச தத்வித் பராபித்யானத்து திரோஹிதம் ததாஹ்யஸ்ய பந்தவிபர்யயோ தேகயோகாத்வாம் சோபி ததா அபாவஹாம் நாடிஷு தத்ஸ்ருதேஹே ஆத்மனி ச அத பிரபோதேக அஸ்மாத் சயேவேது கர்ம அனுஸ்மிருதி சப்தவிதிவ்யः முக்தே அர்த்தசம்பத்திः பரிசேஷாத் நஸ்தானதோபி பரஸ்யः உபயலிங்கம் சர்வத்ர ஹி ந பேத இதி சேன்ன பிரத்யேகம் அதத்வச்சனாத் அபி ச
ஏவமேக அரூபவத் ஏவகி தது பிரதானாத்வாத் பிரகாஷவச்ச அவயர்த்யாத் ஆகாச தன்மாத்திரம் தர்ஷயதி சதோபி ஸ்மரியதே. ஓகே, ஸோ 16 வரைக்கும் நாம் நேற்றைக்கு பார்த்து முடித்தோம். அதில் 6 சூத்திரம் ஈரோடு 100வது சிபிரில் பண்ணினோம். நேற்றுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? அப்போது 10 சூத்திரம் படிச்சிருக்கோம். இது அகடமிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போது தர்ஷ்யத்தை அதோபி ஸ்மரியதே. சாஸ்திரத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சாஸ்திரத்தினுடைய தாத்பரியம் மீன்ஸ் சென்ட்ரல் தீம். ஒரு வாழ்க்கையில் மொத்த வாழ்க்கையும் உங்களுக்கு சென்ட்ரல் தீம் என்ன, வாழ்க்கையினுடைய கோல் என்ன, குறிக்கோள் என்ன, இது மொத்த லைஃப். அதை டிசைன் பண்ணு. அதில் இந்த வருஷத்தினுடைய ப்ரையாரிட்டி என்ன, அதில் இந்த மாதத்தினுடைய ப்ரையாரிட்டி என்ன, அதில் இந்த வாரத்தினுடைய ப்ரையாரிட்டி என்ன, அதில் இன்னைக்கு இருக்கிற நாளில் என்ன ப்ரையாரிட்டி. இப்படி நீங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டிங்கன்னா சரியான டைரக்ஷனில் நம்ம ட்ராவல் போயின்னு இருக்கோம் அப்படி அர்த்தமாகும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய இது சென்ட்ரல் தீம், தாத்பரியம். மொத்த சதுர்வேதத்தினுடைய தாத்பரியம் என்ன, சென்ட்ரல் தீம் என்ன, அல்டிமேட் ரியாலிட்டி நிர்குணம், அரூபம், அப்படி சொல்கிறோம். அப்போது இது வாட் அபவுட் ஈஸ்வரா அப்படின்னா ரிலேட்டிவ் ரியாலிட்டி. அப்போ நமக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று பிரம்மன் இருக்கு, இன்னொன்று ஈஸ்வரன் இருக்கு. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சது என்ன அப்படின்னா, இதில் எல்லாருக்கும் தெரிஞ்சது எது? 2த்தில் ஈஸ்வரா தெரியும், பிரம்மன் தெரியாது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? 2மே தெரியாதுன்றது. ஈஸ்வர அறிவு வரத்துக்கே ரொம்ப வருஷம் ஆகும். ஏன்னா அது காரணத்தில் இருக்குது. அதுக்கு சைதாபேட்டில் போய் காரணீஸ்வரன் கோயிலில் போனீங்கன்னா கும்பிட்டிங்கன்னா ரொம்ப வருஷம் கழித்து தெரியும் காரணம். அப்போ நம்ம தெய்வம் சொல்கிறதெல்லாம் தேவதா அப் டு பிரம்மாஜி வரைக்கும், பிரகஸ்பதி வரைக்கும், முருக தேவதா, பிள்ளையார் தேவதா, இதெல்லாம் தேவதைகளில் வரும். அதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு தேவதா இருக்குது. உங்களுக்கு அபராவித்யா வேணும்னா சரஸ்வதி, அப்படி. இந்த மாதிரி தேவதைகள் பல 100 தேவதைகள் நமக்கு கும்பிடுறோம். இந்த தேவதைகள்லாம் ஒன்று சேர்த்தோம்னா அது என்னன்னா பிரஜாபதி, பிரம்மாஜி. ஸோ இரண்ய கர்ப்பன் அப்படி. இந்த இரண்ய கர்ப்பனுக்கும் மேலே இருக்கிற அந்தர்யாமி தெரியணும்னா பிருகதாரண்ய உபனிஷத்து படிக்கணும். அந்தர்யாமி பிராமணம். அதை தான் கார்கி கேட்குறா அந்தர்யாமியை பற்றி. நமக்கு பொதுவாக நம்ம கும்பிடுற டெய்லி சாமியை அது ஈஸ்வரா அப்படி சொல்லுவோம். மகேஸ்வரா, சர்வேஸ்வரா, சதாசிவா, இதெல்லாம் நம்ம வழக்கத்தில் சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் கன்ஃபியூஸ் இருக்கக்கூடிய கிளாரிட்டியை கொண்டு வரத்துக்கு தான் பிரம்மசூத்திரம். இதில் எங்கெங்கே இருக்குது ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. அது எவ்வளோ தூரத்துக்கு சொல்லியிருக்குன்னா, தூக்கம்னா வீட்டில் தூங்குறேன் சொல்லலாம், அதுக்கப்புறம் பெட்ரூமில் தூங்குறேன்னு சொல்லலாம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா என்ன, பெட்டில் தூங்குறேன், படுக்கையில் தூங்குறேன் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்கான. இப்போ தூக்கத்தில் நாடியில் ஒடுங்கிறதா இந்த ஜீவா,
அல்லது ஆகாசத்தில் ஒடுங்கிறதா அல்லது ஹிருதயத்தில் ஒடுங்கிறதா அப்படின்னா இந்த மூணுத்தில் ஆகாசன்றது பரமாத்மா பிரம்மன். ஓகே, அப்போ இந்த ஜீவா இந்த சரீரத்திலேருந்து பிரிஞ்சு உயிரோடு இருக்கும்போது முக்கிய பிராணன் மாத்திரம் ஃபங்க்ஷன் பண்ணும்போது மீதி கவுனப்பிராணா எத்தனை? 11. 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், மனஹா. இந்த 11 ஐட்டமும் நமக்கு ஒடுங்கிறது. நம்ம பொதுவாக பதஞ்சலி யோக சூத்திரத்தில் ஹிருதயத்தில் ஒடுங்கிறதுன்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே பிரம்மசூத்திரத்தில் என்ன கற்றுண்டோம் அப்படின்னா பிரம்மத்தில் ஒடுங்கிறது. ஓகே, பரமாத்மா கிட்ட ஐக்கியமாகிறது. இதெல்லாம் எந்த சயின்ஸும் கிட்டக்க வர முடியாது. இந்த இடத்துல வந்தால் தான் முடியும். அப்படிப்பட்ட ஒரு நாலேஜ். ஆனால் துரதிர்ஷ்டம் நமக்கு எஜுகேஷன் சிஸ்டம் மெக்காலேயோட எஜுகேஷன் சிஸ்டம் படிக்கிறதுனால முதல்ல ஆர்ஜவம் இல்லை, மேனர்ஸ் இல்லை, ஒரு உண்மையை சொல்லிட்டு போகணுன்றது இல்லை. இதெல்லாம் மெக்காலே கொடுத்த இந்த 200 வருஷத்தினுடைய ஆட்சினால நாணயம் போய்விட்டது மக்களுக்கு மத்தியில். ஜனங்களை சொல்லி குற்றம் இல்லை, நாணயம் போயிடுது. ஏன்னா நம்முடைய படிக்கிற சிஸ்டம் பொய் சொல்கிற சிஸ்டமாக இருக்கிறது. புரியுதா? அதனால் அப்படி இருக்கிறது. அது இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு இந்த சிஸ்டம் ஓடும். ஓகே, அதுக்கப்புறம் தான் சரியாகும். ஸோ கடைசியாக அது சரியாகிறதுக்கு ஒரு 100 வருஷம் ஆகும். இந்த இங்கிலீஷ்காரன் பண்ணின ஒரு விஷமம் இருக்கு இல்லையா, அது சரியாகிறதுக்கு 100 வருஷம் ஆகும். ஆனால் அதனுடைய பிகினிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனுடைய விசிபிள் 37 தெரிய வரும். 37 தெரிய வரும். அப்போ நம்ம கவர்மெண்ட் அரசாங்க ரீதியாகவே புதிய கல்விக் கொள்கை மாற்றம் கொண்டு வருவோம். அப்படியே புதுசாக அஷ்டதச வித்யா வராது, இன்ட்ரடியூஸ் ஆகும். இப்போவே கத்துறான். ஏன் கத்துறான்னு தெரியல, ஒன்றுத்துக்கும் எல்லாத்துக்குமே கத்துறான். புரியுதா? அவன் எதுவும் பண்ணல, அது வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஃபாரினர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸு இன்னும் இருக்கிறது. அவன் இல்லைன்னா கூட அவனோட ஷேடோ இங்கே ஒர்க் பண்ணுறது. புரியுதா? அதனால் அம்பை நோவானேன் எய்தவன் இருக்க, அம்பை நோவானேன் இவன்லாம் அம்பு தான் இங்கே இருக்கிறவன்லாம். எய்தவன் வெளியில் இருக்கான், அவனை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் தப்பாக நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தில் சாமானிய விஷயம் தூங்குறத பற்றி நம்ம பெரியவங்க இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். எது சொப்பனம், அந்த தூக்கத்துக்குள்ளே வரக்கூடிய சொப்பனத்தை பற்றி அந்த மாண்டூக்கிய உபநிஷத்து பேசுறது. புரியுதா? பிரம்மசூத்திரத்தில் அதை பற்றி பேசணும், எது சொப்பனம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தூக்கத்தை பற்றி பேசணும். ஜாக்கிரதை பற்றி முன்னாடி ஜாக்கிரதையாக சங்கரமடத்தில் பேசணும். இந்த ஜீவாவோட ஆக்ஷன் எப்படி இருக்கிறது, அந்த ஜீவா சிதாபாச ஜீவா, ஈகோ ஜீவா, அகங்காரி கர்த்தா, கரணத்தை பயன்படுத்தி, கரணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டு, 11 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது கரணம். புரியுதா? அது ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், மனஹா. இந்த 11 இன்ஸ்ட்ருமெண்ட்டை கர்த்தா ஈகோ பயன்படுத்தி வெளி உலகத்தில் போய் கான்டாக்ட் பண்ணி அதில் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு பேர் கர்மா. இந்த கர்மா சுஷுப்தியில் ஒடுங்கிடும். கர்மா இருக்காது சுஷுப்தியில். ஏன் சுஷுப்தியில் கர்மா இருக்காது? அங்கே கர்த்தா இல்லை. ஏன் கர்த்தா இல்லை? அங்கே கர்த்தா தான் அகங்கார். கரணம் இல்லை, மீடியம் இல்லை. அந்த சித்திலேருந்து வரக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, சிதாபாசன், அது மீடியம் இல்லாதனால சித்து தான், சிதாபாசன் தான் ஈகோ, ஈகோ தான் அகங்காரம், அகங்காரம் தான் கர்த்தா. இதெல்லாம் எல்லாம் சினானிம்ஸ். ஓகே, ஐ ஆம் த டூயர், சீயர்,
அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அகங்கார கர்த்தா. புரியுதா? அதுக்கு எனி பிரகாசம், இப்போ பிரகாசம் இருக்குது, இந்த பிரகாசம் வந்து மீடியம் இருந்தால் தான் அது வந்து நம்ம அங்கே பிரகாசத்தை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். இது இந்த புக்கு தெரியுதுன்னா பிரகாசம் இருக்கிறதுனால தான் பார்க்க முடியுது. ஆனால் பிரகாசத்தை ஒரு நாளும் பார்க்க முடியாது. விஜ்ஞாதாரம் அரே அவிஜ்ஞாதாரம். அறிபவனை மைத்ரேயி ஒரு நாளும் அறிய முடியாது. புரியுதா? அவிஜ்ஞாதாரம். புரியுதா? அதனால் அறிபவனை ஒரு நாளும் அறிய முடியாது. எல்லாத்தையும் காட்டுற இந்த பிரகாசம், அந்த பிரகாசத்தை நீ ஸ்தூலமாகவே பார்க்க முடியாது. புரியுதா? அப்போ சைத்தன்ய பிரகாசம் என்ன பண்ணுறதுன்னா இந்த பிரகாசத்தை பிரகாசப்படுத்துறது. இப்போ இருக்கிற பிரகாசத்தை பிரகாசப்படுத்துறது. அதுலேருந்து ரிஃப்ளக்ஷன் வரக்கூடியது தான் சிதாபாசம், சித்தோட ஆபாசம். அது மீடியத்தில் போனால் தான் அதனுடைய ஒர்க்கு நடக்கும். சுஷுப்தியில் என்ன சொன்னால் அவ்யக்த ஃபார்மில் போய்டுறது. அங்கே வந்து எல்லாமே ஒடுங்கிறது. பிராணன் இருக்கிறதுனால நீங்கள் வந்து எழுந்த பிறகு திருப்பி அந்த சரீரத்துக்குள்ளே அந்த ஜீவன் வருகிறான். ஓகே, அப்போது ஒரு விஷயம் நம்ம இங்கே என்ன முடிவு பண்ணுறோன்னா, ஜீவா சரீரத்துக்குள்ளே இருக்க முடியும், சரீரத்தை விட்டு வெளியில் போக முடியும். ஓகே, அப்போ இங்கே என்ன டிஸ்டிங்ஷன் பண்ணுறோம், இந்த சரீரம் வேறு, ஜீவா கர்த்தா இருக்கா இல்லையா, அகங்காரி, அகம், நான். இந்த நான் இப்போ புரியுதா, இது பண்ணு. அப்போ அந்த ஜீவா எங்கே போகிறது அப்படின்னா பரமாத்மா கிட்ட போகிறதுன்றது ஒரு புதிய விஷயத்தை பிரம்மசூத்திரத்தில் நேத்திக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இது வரைக்கும் ஹிருதயத்தில் தான் ஒடுங்கிறது, மைண்டெல்லாம் அந்த நாடியில் தான் ஒடுங்கிறது, இதெல்லாம் நானே கூட சொல்லியிருக்கேன். புரியுறதா? ஆனால் வியாசாச்சாரியார், சங்கராச்சாரியார் இங்கே ஒரு புது விஷயத்தை, உண்மை விஷயத்தை சொல்கிறாங்க. அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னா, பரமாத்மாவில் ஜீவாத்மா ஒடுங்கிறதுனால ஆனந்தமாக இருக்கிறது. அந்த ஆனந்தமாக இருக்கிற ஒரு விஷயத்தை தூங்கும்போது அனுபவிக்க முடியல. ஏன்னா விதுகு உபனிஷத்து சொல்கிறது, அங்கே இக்னரண்ட்டோடு இருக்கிறான், அறியாமையோடு இருக்கிறான் அப்படின்னு. ஓகே, அப்போ அறியாமையோடு இருந்தாலும் அங்கே வந்து கர்த்தா இல்லாமல் இருக்கிறது, சொல்கிறவனோ கேட்குறவனோ அங்கே இல்லாமல் இருந்தாலும் நீ திரும்பி வந்து சொல்கிற பாரு, ஜீவாவில் நல்லா தூங்கினே அப்படின்னு, அந்த சொல்கிற ஆள் யார் அப்படின்னு ரமண மகரிஷி கேட்பார். அவன் யார், தூங்கும்போது இருந்தவன் யார், இப்படி கேட்பார். இப்போ உங்களுக்கு பிரம்மசூத்திரம் படிக்கிறதுனால ரமணருடைய டைலாக்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் புரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. புரியறதா? இது வந்து அப்போ ஜீவா பரமாத்மா கிட்ட போகிறான், திரும்பி வரும்போது திருப்பி வெளிச்ச பிறகு எங்கேருந்து வரான், பரமாத்மா கிட்டேருந்து வருகிறான். புரியுதா? ஸோ அது எப்படி கங்கா வந்து சமுத்திரத்தில் ஒன்றாக கலந்த பிறகு திருப்பி நதி எப்படி வரும்? புரியுதா? நதி எப்படி திருப்பி மர்ஜான பிறகு எப்படி வரும் அப்படின்றதையும் வியாக்கியானம் நம்ம கொடுத்தோம், லாஜிக்கெல்லாம் கொடுத்தோம். நம்ம இது எப்படி வரக்கூடியது அப்படின்றது சொன்னோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னா, மரணமும் ஒரு அவஸ்தா. ஜாக்கிரதை, சொப்பனா, சுஷுப்தி மாத்திரம் இல்லை, மரணம் ஆல்சோ ஒரு அவஸ்தா. இன்றைக்கி கிளாஸை மிஸ் பண்ணினவன் அவனுக்கு வந்து புண்ணிய பலம் போகலை அப்படி. சப்போஸ் இன்றைக்கி கிளாஸுக்குள்ளே வந்துட்டவன் ஏதோ லக்கு அடித்து அப்படி வரும் பாருங்க, ஜாக்பட்டு அப்படி உள்ளவங்க எல்லாமே இருக்குது. எங்கேயோ அவனுடைய ஒரு பரமேஷ்டியில் ஏதோ ஒரு கணக்கு நடக்கிறது, அந்த கணக்கில் மனுஷன் வந்து மாட்டின்னு இருக்கான். புரியுறதா? அப்போது அந்த மரணன்றதும் அவஸ்தா தான். இப்போ மரணத்துக்கும் சுஷுப்திக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? சுஷுப்திலேருந்து வந்த பிறகு அதே சரீரத்தில் வருவான். ஏன்னா பிராணன் இருக்குது, முக்கிய பிராணா. புரியுறதா?
ஆனால் இந்த மரண அவஸ்தாவில் என்னென்னா பிராணன் போயிடுறது. அதனால் முக்கிய பிராணனும் சேர்ந்து போகிறதுன்னு, முக்கிய பிராணனும் சேர்ந்து போகிறதுக்கு பேர் மரண அவஸ்தா. புரியுதா? அந்த மரண அவஸ்தா போதும் அந்த ஜீவன் பிரம்மத்தோடு இருக்கிறான், பரமாத்மாவோடு இருக்கிறான். புரியுறதா? அதுக்கப்புறம் அந்த ஜீவன் திரும்ப என்ன பண்ணுறான்? வேறு ஒரு சரீரத்தில் பிறக்கிறான். ஓகே, தூக்கத்தில் எழுந்த சரீரத்தில் ஜீவா வந்து இதே சரீரத்துக்கு வரான். இந்த மரண அவஸ்தையில் இருக்கிற ஜீவா வந்து வேறு ஒரு சரீரம் எடுக்கிறான். அது அவனுடைய புண்ணிய பாபத்தை பேஸ் பண்ணி அந்த சரீரம் கிடைக்கும். ரொம்ப பாபியாக இருந்தான்னா எறும்பு, கொசு இதெல்லாம் இதே லோகத்தில் கிடைக்கும். அதை விட ரொம்ப இந்த பணத்தில் பணம்லாம் வைக்கிறான்ல, அவன்லாம் வந்து கீழே இருக்குது. நம்ம கீழே லோகம் 7 லோகம் இருக்குது நமக்கு கீழே. மண்ணை தோண்டி பார்த்தா தெரியாது. மண்ணை தோண்டி பார்த்தோன்னா அந்த பக்கம் ஆகாசம் வந்துடும். புரியுதா? அதில் பைத்தியம் புரிஞ்சுக்கணும். இப்படி அந்த ஆகாசத்துக்கு கீழே வந்து இருக்கிறது. புரியுதா? அப்போ ஆகாசன்றது அந்தரிக்ஷம் அப்படி சொல்கிறோம் நம்ம. புரியுதா? அதெல்லாம் அது புரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் வச்சுக்கங்களேன். அது சைட் டாபிக் வேண்டாம், இப்போ டிவேஷன் பண்ண. இப்போ மரண அவஸ்தைக்கு அவன் வந்து திருப்பி வேற ஒரு சரீரத்துக்கு போகிறான். அவன் பண்ணின சஞ்சித்த கர்மாவிலேருந்து ஒரு நியூ கர்மாவை எடுத்துட்டு இதே கர்மாவே கண்டினியூ ஆகாது. அங்கே கொஞ்சம் டெலீட்டு ஆடெல்லாம் பண்ணி புதுசாக இன்னொரு ஜீவா பிறப்பான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ நான் நல்லது தானே பண்ணுறேன், எனக்கு ஏன் இத்தனை கஷ்டம் கொடுக்குறாரு அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போ நமக்கு வந்து தெளிவாகிடுது. பூர்வ ஜென்மத்தோட அந்த ஜென்மத்தில் செஞ்ச விஷயம் எப்படி. அதனால் தூங்கினவனுக்கு காரணம் சொன்னார் இல்லையா, விட்டதை வந்து அவனால் செய்ய முடியறது. முன்னாடி நாள் என்ன நினச்சானோ அதை வந்து அவனால் சொல்ல முடியறது. இதெல்லாம் ரீசன் சொன்னார். அதே சரீரம்தான் வருது, நமக்கு வேறு ஒரு சரீரம் வரல. நம்ம சரீரம்தான் திருப்பி இந்த சரீரத்துக்குள்ளற ஜீவா வரான், நம்ம ஜீவா அப்படின்றத பார்த்தோம். இதெல்லாம் லாஜிக்கா. இது லாஜிக்கு புரிஞ்சுதுன்னா இந்த கர்த்தா தான் போக்தா. நேற்றுக்கு விட்ட வேலையை தான் இன்றைக்கி நம்ம 17வது சூத்திரத்துக்கு போக முடியும். புரியுதுதான்? நேற்றுக்கு ஒரு ஜீவா இங்கே கிளாஸ் எடுத்துட்டு இன்றைக்கி ஒரு ஜீவா எடுத்தான்னா அன்கனெக்டடாக ஆகிடும். புரியுதுதா? ஸோ அந்த மாதிரிலாம் இது சிருஷ்டியில் தகராறு ஆகிடும். ஸோ அப்போது விட்ட வேலையை தொடர முடியாது. நினைக்கிறது நேற்றுக்கு ராத்திரி எப்படி நினச்சிங்களோ ரொம்ப டீப்பாக அந்த ரிசப்ஷன் நினச்சிங்கன்னா அந்த அலங்காரத்தோடு அந்த பொண்ணு வரா மாதிரியும் அந்த மண்டபம் வரா மாதிரியும் அந்த கும்பு மகால் மறந்து போயிடும். இந்த மண்டபம் ஞாபகத்துக்கு வரும். புரியுறதா? நேற்று டீப்பாக போயிட்டேன்னா கனவு வந்தது அப்படின்னா அப்படி. புரியுதா? அப்போ அங்கேருந்து எழுந்த உடனே என்ன ஆகும்னா அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ளே நீ ஒருத்தர் பேசிக்கிட்டது இல்லை திட்டிக்கிட்டது அந்த மாதிரிலாம் அது மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிருந்துன்னா அது ஃபஸ்ட்டு வரும். அதையும் தாண்டி ரொம்ப முமுட்சுவாக இருந்து கிளாஸெல்லாம் எப்படி எடுத்தார் அப்படின்னு சப்போஸ் அந்த மைண்டு வந்து ரிசீவ் பண்ணியிருந்துன்னா காலையில் எழுந்தோடனே அது வரும். அப்போ நம்ம எந்த மைண்டோட படுக்க போகிறோமோ அந்த மைண்டோட தான் காலையில் எழுந்துக்கிறோம். அப்படி போடு. சைத்தன்யம், ஸ்ரீ சைத்தன்யம், அங்கே தான் அட்ஜெக்டிவ். ஓகே, ஸ்ரீ சைத்தன்யம், வெரி குட். ஸோ சைத்தன்யம். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா வேதாந்தம் அவ்வளோ தூரத்துக்கு பரவி இருக்கிறது. சைத்தன்யம், சைத்தன்யம் மீன்ஸ் பிரகாசம், பிரைட்னஸ். அப்போ மரண அவஸ்தையிலிருந்து அவன் திருப்பி வரான். இந்த மரண அவஸ்தையை கண்டுபிடிச்சவர் தான் நம்மளுடைய ரமண மகரிஷி. இப்போ எது போகிறது எது வர்றது அப்படின்றத அவரை இப்படி படுத்துண்டார். படுத்துண்டு இந்த பாடி இப்போ செத்து போயிடுச்சு, சரீரம் போயிடுத்து, சரீரம்னா ஜீவா போயிட்டான்னா என்ன ஆகும் அப்படின்றத அவர் வந்து யோசித்தார்.
ஸோ யோசித்து அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டார். ஓகே, என்ன கண்டுபிடிச்சார்னா, இந்த ஜீவா வந்து போகக்கூடிய ஒரு விஷயம், அந்த விஷயம் நான் இல்லை, இதுக்கு அதிஷ்டானமாக இருக்கிற ஆத்மா அகம், இது அனாத்மா, அகம் ஆத்ம சைத்தன்யம். அவர் எந்த நிலைக்கு போயிட்டார்னா, நம்ம அதை இப்போ படிக்க போகிறோம், அந்த நிலைக்கு போயிட்டார். அவருக்கு ஆத்மாவை தவிர அனாத்மா பற்றி சொல்லவே தெரியல அவருக்கு. அந்த நிலைக்கு அவர் போயிட்டார். இதெல்லாம் பிரம்மசூத்திரத்தில் இருக்கு. ஓகே, அப்போ அந்த விஷயத்தை மரண அவஸ்தையை வந்து அப்படி பண்ணணும். நீ கூட பெட்டில் படுத்துக்கிண்டு இப்போ சடனாக செத்து போயிட்டேன்னா என்ன பண்ணுவாங்க? சரீரத்தை எரிச்சிடுவாங்க. இதுதான் ஞாபகம் வரும். இந்த சரீரத்தை எரிக்க மாட்டாங்கடா, ஜீவா இங்கேருந்து இதுக்கு போகும், ட்ராவலர் ஜீவா போவோம், அது ஞாபகத்துக்கு வரணும். மினிமம் வந்து குவாலிஃபைடு ஜீவாவாக ஆகணும். சரீரத்தை எப்படி இருந்தாலும் டிஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க, புரியுதுதா? அது ரொம்ப இருக்கணும். நீ மினிமமாவது இப்படி நான் இந்த சரீரம் செத்து போச்சுன்னா, நான் செத்து போயிட்டேன்னு சொல்கிறேன் இல்லையா? இந்த நான்ன்றது சரீரம் இல்லை, ஜீவா. கொஞ்சம் குவாலிஃபைட் பண்ணிக்கணும். பிரம்மசூத்திர ஸ்டூடெண்ட் இல்லையா? அந்த ஜீவா எப்படி ட்ராவல் பண்ணி எங்கெல்லாம் போயிட்டு திருப்பி எந்த இடத்துல வந்து பிறப்பான், இப்படி நம்ம வந்து அபியாசம் பண்ணலாம். இது மரண அவஸ்தா, புரியுதா? ஸோ இது பிராணன் வந்து போயிட்டு கம்ப்ளீட்டாக டிஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க சரீரத்தை. அந்த ஜீவா மாத்திரம் ட்ராவல் பண்ணி திருப்பி வருவான். அந்த ஜீவா தங்குற இடம் வந்து பரமாத்மா. இதுக்கு அடுத்தது 5வது அவஸ்தை ஒன்று சொல்கிறார் இவர் வியாசாச்சாரியர். அது 5வது அவஸ்தை என்ன? மூர்ச்சா அவஸ்தா. இந்த மூர்ச்சா அவஸ்தான்றது இது பேர் என்ன? கோமா ஸ்டேஜ், இல்லை அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ், அனஸ்தீசியா கொடுத்த ஸ்டேஜ். ஓகே, கோமா ஸ்டேஜுன்றது டெம்பரவரியாக தூங்குறது. ஓகே, டெம்பரவரியாக தூங்கும். அது என்ன பியூட்டிஃபுல்! வியாசாச்சாரியோடைய மேதா விலாசம் அர்த்தபத்தி. அர்த்தபத்தின்னா பூர்ணமாக இருக்கிறதுக்கு பேர் என்ன? சத் சம்பத்தி. தூக்கத்தில் நீ இருக்கிறதுக்கு பேர் சத் சம்பத்தி. நல்லா புரிஞ்சுக்கணும், சத் சம்பத்தி. அங்கே நீ பரமாத்மாவோடு இருக்கிற, சத்தோடு இருக்கிற, புரியுறதான்? ஹோமாவில் இருக்கிறவன் அர்த்தபத்தி. அர்த்தபத்தி ஹோமா ஸ்டேஜில் இருக்கவன் பாதியில் இருக்கான். அப்படின்னா என்ன? இந்த ஹோமா ஸ்டேஜில் இருக்கிறவன் பாதி தூக்கத்துலேயும் பாதி மரண அவஸ்தையிலையும் இருக்கிறான். சுஷுப்தி அவஸ்தா அண்டு மரண அவஸ்தையில் இருக்கிறான். அதனால் அவனுடைய பிராரப்தம், பிராணன் முக்கிய பிராணன் இருக்கும். அதனால தான் அவனை வந்து ஹோமா ஸ்டேஜில் இருக்கான்னு சொல்கிறோம். அதனால தான் டாக்டர் வந்து என்ன வேணால் பண்ணலாம் அவனை, புரியுதா? எது வேணால் பண்ணலாம். ஓகே, பண்ணிவிட்டு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டு சொல்லி இந்த பக்கம் பிரெயினை நான் சரி பண்ணிட்டேன், அந்த பக்கம் பிரெயினை சரி பண்ணிட்டேன், அதுக்கு ஒரு 5 லட்சம் பிடிங்கிட்டான், புரியுறதா? என்ன வேணால் பண்ணலாம். நான் கூட கொஞ்சம் கத்தி தெரிஞ்சுன்னா நான் கூட பண்ண முடியும், புரியுதா? ஏன்னா அவன் ரியாக்ட் பண்ண மாட்டான் அந்த ஜீவா. அப்புறம் உண்மையும் சொல்ல மாட்டான், தெரியாது. ஏன்னா முக்கிய பிராணம் தான் இருக்கும், கவன பிராணம் இருக்காது, அந்த மைண்டு கிடையாது, சிதாபாசன் ஈகோ கிடையாது, புரியுறதா? ஸோ இப்போ சப்போஸ் அவனுக்கு பிராரப்தம் இருந்து அந்த டாக்டர்னால் பொழைச்சிட்டானா இதே சரீரத்துக்குள்ளே இந்த ஜீவா வரும். சப்போஸ் பிராரப்தம் மோசமாக இருந்ததுன்னா முடிஞ்சு போச்சு ஆயுசு அப்படின்னா அந்த ஜீவா அந்த சரீரத்தை விட்டு வேற ஒரு சரீரத்துக்கு. ஆனால் அந்த எம்பிபிஎஸ் படித்த டாக்டருக்கு தெரியாது. நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் ஆனால் முடியல அப்படின்னு சொல்லுவான், புரியுதா? ஸோ இதெல்லாம் நடக்கும். ஆனால் அந்த ஜீவா சாகிறதில்லை, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஜீவா சாகிறதில்ல. ஜீவா இந்த சரீரத்தை விட்டுட்டு வேறு ஒரு சரீரத்துக்கு ட்ராவல் பண்ண போயிட்டான். ஓகே, நம்ம ஹாஸ்பிட்டலில் ஏன் சேர்க்குறோம்? எதுக்கு சேர்க்குறோம்? எதுக்கு சேர்க்குறோம்? நிறைய பணம், கருப்பு பணம் சேர்த்துட்டா அதெல்லாம் செலவு பண்ணுறதுக்கா?
எதுக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறோம் அந்த ஜீவாவை? எப்படியாவது டெக்னிக்கலாக சொல்லணும், அந்த ஜீவா இந்த சரீரத்துக்குள்ளேயே வரணுன்றதுக்காக ட்ரை பண்ணுறோம். டெக்னிக்கலாக சொல்லணும். இப்போ தானே பிரித்து பேசுகிறேன் நான். அப்போ அதே ஜீவா இந்த சரீரத்திலேயே வந்து நம்மளை பற்றி பேசுகிறதுக்கும் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கும் ட்ரை பண்ணுறதுக்காக, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக லைஃப்பை நம்ம வந்து என்ன வேணால் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் நம்ம. புரியுறதா? இதெல்லாம் ஒரு பக்கம். ஓகே. ஸோ சில பேர் புரிஞ்சிடுவான். நான் இப்போ என்ன பண்ணேன், இந்திராணி அம்மாளுக்கு அப்படியே விட்டுரு அப்படின்ட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போக வேண்டாம், நிம்மதியாக அப்படியே விட்டுரு, அவங்க அப்போ மூச்சு அடங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். இது டிசிஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கட்ஸ் வேணும். புரியுறதா? ஏன்னா இது வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும், கருணையே இல்லாத மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, அங்கே போனாலும் சப்போஸ் பிழைச்சாலும் அது பிரயோஜனம் இல்லை. புரியுறதா? அதனால் எவ்வளோ தூரத்துக்கு வந்து சீக்கிரமாக மூச்சாகி அனுப்புகிறதோ அதுக்குள்ளே நம்ம செய்யக்கூடிய உதவி அது. புரியுறதா? நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணி அதை வந்து ப்ராப்பராக வந்து அனுப்பிச்சி வச்சாச்சு. புரியுறதா? அப்போ நீ ப்ரேயர் பண்ணணும், ஸ்லோகம் சொல்லணும். ஏன்னா அந்த கடைசி நிமிஷத்தில் ஒரு சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, கோவிந்தான்னு சொல்லிட்டானா வைகுந்தத்துக்கு போயிடுவான், ஐயோன்னு சொல்லிட்டானா கீழே போயிடுவான். அந்த பிரயாண காலத்தில் உன்னோட அதனால தான் உபனிஷன்னு சொல்லிட்டு, நான் எப்படிலாம் விழுந்து விழுந்து உன்னை நமஸ்காரம் பண்ணியிருக்கேன் ஈஸ்வரா, நீ வந்து அந்த மரண அவஸ்தையில் எனக்கு நல்ல புத்தியை கொடுத்து பகவானே நினைக்கிற மாதிரி அந்த நேரத்தில் கொடு அப்படின்னு ஒரு உபனிஷத்து ஈஷாவாசியத்தில் சொல்கிறது அந்த அந்திம காலத்தில். புரியறதா? அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் பிரமாணம் இருக்குது, எல்லாத்துக்கும் பிரமாணம் இருக்குது. இதெல்லாம் நம்ம மரண அவஸ்தையாக படித்தோம். அதுக்கப்புறம் வந்து டாபிக் இதெல்லாம் ஜீவா பற்றின விஷயம். அதுக்கப்புறம் பரமாத்மா விஷயம். ஜீவாத்மா கடைசியில் கன்க்ளூஷன் என்ன? லட்சியார்த்தம் சாட்சி சைத்தன்யம், ஆத்ம சைத்தன்யம். அகம் சரீரம் கிடையாது, நான் மனசு கிடையாது, நான் வந்து ஜாக்கிரத சொப்பன சுஷுப்தி விசிஷ்ட கிடையாது, ஜாக்கிரத சொப்பன சுஷுப்தி சாட்சி சைத்தன்யம் அகம். அப்படி கன்க்ளூஷன் பண்ணி அவரை இப்படி சைடில் வச்சுருக்கோம். ஓகே, எதுக்கு? மகா வாக்கியத்துக்காக. ஓகே, இப்போ பரமாத்மாவை எடுத்துட்டு இந்த பரமாத்மா கிட்ட வரும்போது என்ன பண்ணேன்னா, பிகினிங்கில் ஒன்று சொன்னேன், தெய்வம்னா நமக்கு கன்ஃபியூஸ் இருக்குது, நிறைய தெய்வங்கள் இருக்குது. அப்படி பரமாத்மாவை ஒரு ஐடியா வச்சுருக்கோம். ரெண்டாவது சாஸ்திரம் படித்த பிறகு என்ன ஐடியா வருது? சகுண பிரம்மத்தில் ஐடியா வருது. இப்போ இந்த சகுண பிரம்மம் அது வந்து அல்டிமேட்டிவா அப்படின்னா அல்டிமேட்டு கிடையாது. அப்போது தது துவம் அசின்னு மகா வாக்கியம் இருக்கு இல்லையா, ஈஸ்வரனோடு நீ வந்து உன்னை ஐக்கியப்படுத்த முடியாது. ஏன்? நீ அல்பஜன், அவன் வந்து சர்வஜன். நீ அல்ப வியாபி, அவன் சர்வ வியாபி. புரியுதுதான்? அப்போ ஈஸ்வரனோடு விளையாடப்படாது. புரியுறதில்ல? அப்போ ஈஸ்வரன்ன்றது டிஃப்ரெண்ட். அப்போ ஈஸ்வரன் என்ன, எப்படிப்பட்டவன்? நமக்கு கவுன புராணா முக்கிய புராணம்லாம் சொல்கிறோம் இல்லையா, மனசெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த ஈஸ்வரனுக்கு என்ன மனசு? தமசு, ரஜசு, சத்துவம் நம்ம மனசுக்கு இருக்கா இல்லையா? ரொம்ப தமசு ஆகிடுச்சுன்னா கிளாஸ்லேயே தூங்குவோம். கிளாஸ்லேயே இன்னும் தூங்குவான், ஓடுற பஸ்ஸில் போட்டு போட்டு தூங்குவோம். தமசுன்னு பலாரும் ஒரு அரை ஓடணும். முன்னாடி ஒரு கம்பி இருக்குது பஸ்ஸில். நான் நிறைய தடவை பஸ்ஸில் போயிருக்கேன்னு வச்சுக்கேன். ஓகே, எல்லாத்துலேயும் போயிருக்கேன், எல்லா வாகனத்துலேயும் போயிருக்கேன். அதில் போய் இடிச்சுப்பான். ஒரு தடவை இடிச்சுக்கிறேன், அப்போயாவது அறிவு வரணும்ல. நெவர். அந்த சைடில் ஒரு கம்பி கொடுத்துருப்பான் பார்த்துருக்கீங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து சொருகின்றார், உள்ளார போய் இந்த இடுக்கில் போய் சொருகின்றார். அந்த கண்டக்டரு, ஐயா இதெல்லாம் காப்பாற்றுங்க, அவரை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு, அவர் சரீரம் வேறு பெருசு, அந்த தொப்பை வந்து
நல்லா பசக்குன்னு போய் அதில் அமைங்கிறது. மொத்த ஹோல் பஸ்ஸில் இருக்க எல்லாரும் பிடிச்சி மேலே ஒருத்தன் அமுத்துலாம் கீழே ஒருத்தர் இது பண்ணி அவர் எப்படியோ இது பண்ணி அப்படி வந்து உட்காந்தார். ஆனால் அவர் வந்து ஜாலியான பர்சன் வச்சுக்கேன். நானும் அவரும் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். அவரை ஜி விழுந்துட்டுங்க, தூக்குங்க ஜி, 3 மணிக்கு எழுந்தேண்ணா, அதான் போயிட்டேன். பரவாயில்ல விடுங்க ஜி, நம்ம பஸ்ஸு இறங்க வேண்டிய நேரத்துக்குள்ளாரே நம்ம இன்றைக்கி உட்காந்துட்டீங்க. நீங்கள் இல்லைன்னா அவனுக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். பஸ்ஸுக்குள்ளேயே மழை பெய்யும். நான் அந்த பஸ்ஸெல்லாம் போயிருக்கேன். நாங்கள் ஓகே, சில சமயம் மேலே கரெக்டாக இருக்கும், கீழே வந்து தண்ணி அடிக்கும். ஸோ மெனி பஸ் இருக்கிறது. இந்த ஜிஎஸ்டி ரோடு இருக்குல்ல, நிறைய பஸ் வரும் அந்த காலத்தில். இப்படிதான் சென்னையை நோக்கி வரும். நான் என்ன பண்ணுவேன், முன்னாடி அப்படியே நிறுத்திடுவான். நடுராத்திரி இருக்கும். நடுராத்திரி இல்லை, 2 மணி 3 மணி அந்த நேரம் எல்லாருமே இது டிரைவரை தவிர மீது எல்லாரும் உறக்கத்தோடு இருப்பான். இப்படிதான். அஃப்கோர்ஸ் கண்ட்ரக்டரும் கொஞ்சம் உஷார் இருப்பான், ஏன்னா கேஷ் இருக்குது. இவன் 2 பேரை தவிர எல்லாருமே சுப்த புருஷனாக இருப்பான். ஓகே, நான் என்ன பண்ணுவேன், முன்னாடி போய் நடந்து போய் சென்னைக்கு போகிற அந்த பஸ் இருக்குல்ல, ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறி இங்கே ஒரு சீட்டில் நிற்பணும், உட்காரணும், ஏதோ பண்ணிடு, அது பாட்டு கிளம்பிடும். புரியுதா? அவனுக்கு தெரியாது கையில் டிக்கெட் இருக்க, அப்படியே இருந்தாலும் டிக்கெட் வாங்கிக்கலாம். புரியுதா? இதெல்லாம் ஒரு வே ஆஃப் இது. ஸோ பஸ்ஸில் இப்போ எல்லா இடத்துலையும் அவேர்னஸோடு இருக்கணும். இதுதான் மெயினாக. இந்த மரண அவஸ்தைக்கு இப்போ இந்த பரமாத்மாவை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். அந்த பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றாகணும். அப்போது ஈஸ்வரனாக இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. தேவதையாக இருந்தால் பண்ணவே கூடாது. ஓகே, சரஸ்வதியை நமஸ்காரம் பண்ணால் நமக்கு அபராவித்யா வரும். பிள்ளையாரை நமஸ்காரம் பண்ணினா விக்னங்களாக நீங்குவார். இதெல்லாம் புத்திசாலித்தனமாக அந்தந்த தேவதையை பயன்படுத்தி நமக்கு என்ன வேணுமோ அதை நீ வந்து யூஸ் பண்ணிக்கணும். புரியுதா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் வியாசாச்சாரியர் என்ன சொல்கிறாரு, வைத்தியத்யாத். வைத்தியர்த்தியாத்னா யூஸ்லெஸ். வைத்தியர்த்தியாத் அப்படின்னா யூஸ்லெஸ் இல்லை. யூஸ்லெஸ் இல்லைன்னா என்ன அர்த்தம்? யூஸ்ஃபுல், உபயோகப்படுத்திக்கோ அப்படின்றார். ஓகே, அப்படி அவர் வந்து சொல்கிறாரு. புரியுதா? அந்த மாதிரி ஒரு இடத்துலையும் வியாசாச்சாரியர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த விஷயத்தை தது பிரதானாத்வாத், இந்த ஸ்ருதி வாக்கியத்தில் நிர்குணந்தான் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு வாக்கியம். அப்புறம் சகுண பிரம்மத்தை வந்து நிராகரணம் பண்ணுறது உபனிஷத்து, நிர்குணத்தை வந்து எங்கேயுமே நீக்கப்படவில்லை அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த நிர்குணம் ஏதாவது தோஷத்தை உண்டாக்கிடுமான்னா ஆகாது. ஏன்? பிரகாசவத்து. இந்த பிரகாசம் இருக்க கங்கையிலையும் பிரதிபிம்பமாகும், அந்த கூவத்துலேயும் பிரதிபிம்பமாகும். அந்த கூவத்தினுடைய விஷயமோ இல்லை கங்கையினுடைய விஷயமோ பிரகாசம் எடுத்துக்காது, தொடாது. ஓகே, பிரகாசப்படுத்தி மொழியா அதனுடைய தன்மையை எடுத்துக்கிறாது. கடைசியாக என்ன சொன்னா, ஏவ மேக்க அது ஒன்று தான் இருக்கிறது. இப்படிதான் சகுனம்ன்றது டெம்பரவரியாக இருக்கிறது. அதனுடைய யூஸ்ஃபுல் என்ன? அதனுடைய யூஸ்ஃபுல்லை நம்ம படிக்க போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் தன்மாத்திரம். தன்மாத்திரம் என்ன? சின்மாத்திரம். அந்த பரமாத்மா சைத்தன்யம், கேவல சைத்தன்யம் அப்படி சொல்லி நம்ம விஷயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போனார். ஓகே, இதெல்லாம் நமக்கு படித்த விஷயம். இப்போ 17வது சூத்திரத்தை தர்ஷயதி ச அதோபி ஸ்மரியதே, அந்த சூத்திரத்துக்கு இப்போ நம்ம படிப்போம். இருபது 19 வரைக்கும்.
17, 18, 19 பேஜ் நம்பர் 111. தர்ஷயதி சதோபி ஸ்மரியதே அத ஏவ சோபமாம் சூரியகாதிவத் அம்புவத் அக்ரகணாத் ந ததாத்வம். ஓகே. ஸோ தர்ஷயதி ச அதோபி. ஓகே. இப்போ சகுண பிரம்மம் தது பிரதானாத்வாத். தது பிரதானாத்வாத்துன்னு வியாசாச்சாரியர் சொல்கிறதுலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, நிர்குணத்துக்கு வேறாக இன்னொரு பிரம்மன் இருக்குது, அது சகுண பிரம்மன். அக்செப்ட் பண்ணிக்கிறார். இன்னொரு பிரம்மன் இருக்குது அப்படி. அப்போது உங்களுக்கு இங்கே உபனிஷத்துன்னு சொல்கிறத பிரம்மனையே டிஸ்டிங்ஷன் பண்ணி கொடுக்கறது. நிர்குண பிரம்மன், சகுண பிரம்மன் ரெண்டு புரியுறதா? ஓகே. ஸோ நமக்கு வந்து சூரிய உதயம் அண்டு சூரிய அஸ்தமனம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. ஓகே. அது உண்மையா பொய்யா? அது உண்மைன்னு சொல்ல முடியாது, பொய்யும் சொல்ல முடியாது. ஏன்? அனுபவத்தில் இருக்கு. புரியுதா? ஸோ அனுபவத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அது பொய் கிடையாது. அப்போ மெய்யா? மெய்யும் கிடையாது. ஏன்னா பூமி தான் சுற்றுறத ஒழிய சூரியன் சுற்றுவது இல்லை. இந்த உண்மை தெரிந்த பிறகு கூட நமக்கு அது தெரியும். சன்ரைஸ் தெரியும், சன்னு மேலே எல்லாம் எழுந்துக்கிறதுலாம் இல்லை. இந்த அறிவு வந்த பிறகு கூட சன்ரைஸ் வரும்போது சூரிய நமஸ்கார் பண்ணணும், இதெல்லாம் இருக்கிறது. ஓகே. அப்போ இது நன்னா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது யூஸ்ஃபுல். ஓகே. வானவில் அப்பட்டமான பொய், காணல் நீர் அப்பட்டமான பொய், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது. ஸ்கை ப்ளூ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது, கடல் ப்ளூ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது. எங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து எக்ஸிஸ்டன்ஸ் இருந்து அதுக்கு சப்ஸ்டன்ட் இல்லையோ அதுக்கு பேர், ஒரு புது பேர் மித்யா. மித்யா. எது ஒன்றை எதனாலே நீக்க முடியாதோ அதுக்கு பேர் சத்தியம். தேர்ஃபோர் அபாத்தியம் சத்தியம், பாத்தியம் மித்யா. அபாத்தியம் சத்தியம், பாத்தியம் மித்யா. இப்போ இது வந்து பானை. இந்த பானைன்றது மித்யா. ஏன்னா பானைக்கு சப்ஸ்டன்ட் கிடையாது. இதனுடைய சப்ஸ்டன்ட் எதோடது? என்ன ராஜகோபால்ஜி அப்படி பார்க்குறீங்க? பானையோட சப்ஸ்டன்ட் என்ன? களிமண். அப்படி சொல்லுங்கள். எப்பவுமே இன்னொரு 10 வயசு ஆனால் கூட கேட்பேன் இப்படி, களிமண் அப்படி சொன்ன களிமண். அப்போ இதில் 2 பேர் சொல்கிறோம், பானை களிமண். ஆனால் வஸ்து என்ன? ஒரு வஸ்து தான் இருக்கிறது. 2 சொல்கிறோம், ஆனால் வஸ்து ஒன்று. களிமண் யூஸ்லெஸ், பானை தான் யூஸ். உள்ள தண்ணி வச்சுருக்கேன். புரியுதா? அப்போ ஒன்று வந்து இது. ஸோ விட்டுட்டேன், ஏன்னா அப்படியே இருக்கும் அடுத்த கேம்ப் வரைக்கும். அதனால் வந்து ஒன்று வந்து மித்தியா, இன்னொன்று சத்தியம். இந்த சத்தியம் மித்தியாவை தான் இந்த வேதாந்த சொல்லி கொடுக்கறது. சத்தியம் நிர்குண பிரம்மன், சகுண பிரம்மன் மித்யா. மித்யான்னா கேவலமாக சொல்கிறது இல்லை, யூஸ்ஃபுல்லானது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது, டோட்டாலிட்டி. அது சர்வத்திர, சர்வவியாபி, சர்வஜ்ஞ. வேதாந்திக்கு வரக்கூடிய உலகமே மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. இதில் வேதாந்தி வந்து ஸ்பெஷல் மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா, ஈஸ்வரனை நீக்கிடுவான். அது ரைட்டாக ராங்கன்னா ரைட்டு,
ஆனால் நீ அதில் ரைட்டா என்னைக்காவது உபாசனை அரை மணி நேரம் பண்ணியிருக்கியா? கண்ண மூடியே சொல்லு. கர்மயோகம் பண்ணியா? கர்வி வெள்ளோ ஒவ்வொரு தடவையும் கர்த்தாவில் பண்ணுற நீ. அங்கே ஈஸ்வரனே கொண்டு வரல நீ. ஷட் மலம் இருக்குது நம்மக்கிட்ட. அப்புறம் நம்மளுடைய ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ரைவேட் எவ்ரி இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி என்ன வச்சுருக்கோம்? அஜ்ஞானம். விஞ்ஞானிக்கு இருக்கிற மாதிரி நமக்கு அஜ்ஞானி. அப்படின்னா நீ சொல்லிக்கலாம், அவன் விஞ்ஞானி சொல்லும்போது நானும் அஜ்ஞானிடா அப்படி சொன்னா அவனுக்கு புரியாது, விஞ்ஞானிக்கு புரியாது. புரியுறதா? அப்போ என்னுடைய டோட்டல் ப்ராப்பர்ட்டி எவ்ரி இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி. இதில் அப்பா பிரித்து கொடுக்கணும், அம்மா பிரித்து கொடுக்கணும், சண்டே வராது. உங்கள் ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட, என் ப்ராப்பர்ட்டி என்கிட்ட. இக்னரண்ட் ஃபெலோ. எது இக்னரண்ட்டு? எதில் இக்னரண்ட்டு? மைக் இக்னரண்ட்டா, கெமிஸ்ட்ரி இக்னரண்ட்டா, இல்லை இந்த கம்ப்யூட்டர் இக்னரண்ட்டா? எது இக்னரண்ட்டு? ஹெல்த் செல்ஃப் இக்னரண்ட். செல்ஃப் இக்னரண்ட் என்ன பேத்தட்டிக்னா, நான் யாருன்னு நமக்கு தெரியாது. உண்மையிலேயே நான் யாரு? அகம் ஆத்மா. ஆத்மா இக்னரண்ட். நானுன்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் எதை எம்பசைஸ் பண்ணுறல? நானுன்னு சொல்கிறது எதை எம்பசைஸ் பண்ணுறல? நானுன்னு சொல்கிறது எதை எம்பசைஸ் பண்ணுறல? இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, அதை வச்சு சொல்லணும். நான்ன்றது ஆத்மா அஜ்ஞானம் இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ இக்னரண்ட் எதில் இருக்குது? அனாத்மாவில் இருக்குது. நான் கிளைம் பண்ணுறது அனாத்மா. ஆனால் நீ யாராக இருக்கிற? ஆத்மாவாக இருக்கிற. சக ஆத்மா சக விக்ஞேயா. அந்த ஆத்மாவுக்கு சப்ஸ்டன்ட் என்ன? சைத்தன்யம். ஈஸ்வரனுக்கு சப்ஸ்டன்ட் என்ன? சைத்தன்யம். ஜகத்துக்கு சப்ஸ்டன்ட் என்ன? சைத்தன்யம். ஜீவ ஈஸ்வர ஜகத். ஜீவாத்மா, பரமாத்மா, அனாத்மா. அதில் ப்ரிஃபிக்ஸ் எடுத்துரு ஆத்மா. அப்போ எது நீக்கக்கூடியதோ அதுக்கு பேர் மித்யா. எது பாத்தியம் பண்ணக்கூடியதோ அதுக்கு பேர் மித்யா. அபாத்தியம் எதுவோ அது சத்தியம். புரியுதா? அதனால் இது நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த பிரகாசவத்து அது எதனாலும் தீண்டப்பட. பிரம்மன் குணங்களற்றது மட்டும் இல்லை, எந்த குணத்துக்கும் பொறுப்பும் கிடையாது. புரியுதா? அப்போ சங்கராச்சாரியார் டிக்ளேர் பண்ணுறாரு, ஈரோட்டில் ஒரு பிரகடனம் பண்ணினோம் நம்ம. நான் பண்ணிடுது. ஸோ தமிழ்நாடு தெரிஞ்சிடுச்சுன்னா பாரதம் திருந்திவிடும். பாரதம் தெரிந்துவிட்டால் பாரதம் வலிமையாகிவிடும். பாரதம் வலிமையானால் உலகத்தில் அமைதி ஏற்படும். நோட் பண்ணிக்க, எங்கே வேணால் நீ எழுதிக்கோ, எங்கே வேணால் சொல்லு, இதுதான் சத்தியம். இதை இந்த யூடியூப்பில் பார்க்குறவங்க கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதை எங்கே வேணால் சொல்லலாம். இது நீங்கள் ஒரு காலத்தில் இதை புரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த மாதிரி இந்த ஒரு சாமி பேசினார், தமிழ்நாடு தெரிஞ்சிருச்சுன்னா பாரதம் திருந்திவிடும். பாரதம் திருந்திவிட்டால் பாரதம் வலிமையாகிவிடும். பாரதம் வலிமையானால் மாத்திரமே உலகம் அமைதி அடையும். பாரதத்தை தவிர எவனாவது வலிமை ஆயிட்டானா போர் நடக்கும். புரியுதா? இது ஒரு. ஆனால் சங்கராச்சாரியர் என்ன பிரகடனம் பண்ணுறாருன்னா, அவர் தான் ரைட் பர்சன். சமத்துவ சமுதாயவாதி அவார்டு கொடுக்குறோம்னா, அவருக்கு ஏதாவது நீ கொடுக்குறோம்னா கவர்மெண்ட்டு சங்கராச்சாரியர் கொடுக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு? சண்டாலோஸ்து துவஜோஸ்து குரு இதி ஏஷா மனிஷா மம.
இப்படி நிர்குண பிரம்மத்தை எவன் அறிந்து கொள்கிறானோ அவன் எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த வர்ணமாக இருந்தாலும், எந்த குலமாக இருந்தாலும் அவனே என்னுடைய குரு. இது மனிஷா மம, என்னுடைய நிச்சயம் அப்படின்றார் சங்கரர். சங்கருடைய பிரகடனம் புரியுதா? அதனால் இதில் நமக்கு சகுண பிரம்மம் எது வரைக்கும் வேணும்? சாதன சதுஷ்டய அடையிற வரைக்கும் சகுண பிரம்மம் வேணும். நீ புரிஞ்சுக்கோ, புரியுதா? அது வரைக்கும் அது பயனுடையது. ஓகே. அதனால் கர்த்தா போக்தா பரமாத்தாவுக்கு தகுதியாகிற வரைக்கும் இது தேவைப்படுறது. ஓகே. இது நீ புரிஞ்சுட்டேன்னா இது எல்லாமே தர்ஷயதி ச அபேதாபி ஸ்மரியத்தே. அப்போ இதில் நிர்குண பிரம்மத்தை உபனிஷத்து வலியுறுத்துகிறது. இன்டைரக்ட் மெத்தட். ஓகே. அப்போ உபயலிங்கம் அப்படி ஃபஸ்ட்டு 5வது அத்தியாயத்தில் ஸ்டார்ட் பண்ணார். உபயலிங்கம்னா 2 ஸ்வரூபம் இருக்குது பிரம்மத்துக்கு. 2 ஸ்வரூபம் இருக்குது. ஒன்று சகுணஸ்வரூபம் இருக்குது, இன்னொன்று நிர்குணஸ்வரூபம் இருக்குது. ஆனால் ஸ்வரூபம் சொன்னால் ஒன்று தான் இருக்க முடியும், 2 இருக்காது. அப்போ ஒன்று டெம்பரவரியாக இருக்கிறது, இன்னொன்று பர்மனண்ட்டாக இருக்கிறது. இந்த டெம்பரவரியாக இருக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. அதை நான் யூஸ் பண்ணி எது ஸ்வரூபமோ அதை கண்டுபிடிச்சிட்டேன்னா, நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேனே, நான் அகம் சாட்சி சைத்தன்யம், அதுவும் இதுவும் மேப் ஆகி மகா வாக்கியம் ஒர்க் ஆகிடும். ஓகே. இது நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா இதில் இன்டைரக்ட் மெத்தட் என்ன பண்ணுறது? அதுக்கு டெக்னிக்கலாக ஒரு பேர் என்ன? நிஷேத முக பிரமாணம். நிஷேத முக பிரமாணம். அந்த பிரம்மனை நீ இப்படின்னு சொல்லிட்டேன்னா, பிரம்மன் இப்படின்னு நீ சொல்லிட்டேன்னா, அப்போ நீ இருக்க, அந்த பிரம்மன் இருக்கா. அப்போ பிரம்மன் இன்ஃபினிட்டு வராது. எவ்வளோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் பாருங்கள். தேர்ஃபோர் இது இன்டைரக்ட் எம் நேத்தி நேத்தி வச்சனைர் நிகமா அவோச்சுது தம் தேவதேவ மதமச்சுத மாகுரந்திரியம். நேத்தி நேத்தி இது இல்லை இது இல்லை இது இல்லை அப்படி நீக்கின பிறகு நீக்க முடியாதது எதுவோ அது பிரம்மன். உனக்கு திருப்பி டவுட் வருன்றதுக்காக உபனிஷத்து கீழே என்ன சொல்கிறது? சத்தியச சத்தியம். இப்போ நீ பார்த்துட்டு இருக்க உலகம் சத்தியம், அந்த சத்தியத்தினுடைய சத்தியம் எதுவோ அது பிரம்மன். புரியுதா? அதை தான் தேவதேவ மதமச்சுத. இதை தான் காலையில் நீ ஸ்மரணம் பண்ணணும், எவனையும் ஞாபகம் வச்சுக்க கூடாது அப்படி சொல்கிறது. அப்போ நேத்தி மெத்தடு மூலமா அபவாதம் பண்ணுறோம். ஓகே. அப்போ சகுண பிரம்மம் அத்தியாரோபம், நிர்குண பிரம்மம் அபவாதம். அத்தியாரோபம் பண்ணினா அது சகுண பிரம்மம் தேவை, அபவாதம் பண்ணுறதுக்கு நிர்குண பிரம்மம் தேவை. அல்லது அத்தியாரோபம் பண்ணினா அதுக்கு சகுண பிரம்மம், அபவாதம் பண்ணினா நிர்குண பிரம்மம். ஓகே. இது நன்னா புரிஞ்சுக்கிட்டேன்னா இது ஈஸியாக போயிடும். ஓகே. ஸோ அதனால் கௌடபாதாச்சாரியர் சொல்கிறாரு, இந்த ஆத்மாவை பற்றி பலர் பல விதமாக சொல்கிறாங்க. அதில் அவர் சொல்கிறாரு, கௌடபாதகாரிகள் நம்பர் 4வது அத்தியாயம் 83வது ஸ்லோகம் புரியுதுதான். அதில் 83வது ஸ்லோகத்தில் கௌடபாதாச்சாரியர் சொல்கிறாரு, அஸ்தி நாஸ்தி அஸ்தி நாஸ்தி 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 இதி வா பூணஹா பூணஹா. சிலர் ஆத்மா உள்ளது என்றும், சிலர் இல்லை என்றும், வேறு சிலர் இருக்கு இல்லை என்றும், மற்றும் வேறு சிலர் இல்லவே இல்லை என்றும் இந்த ஆத்மாவை கூறுகிறார்கள். புரியுதா? நம்ம எந்த கேட்டகரியில் வரோம் அப்படின்னா, அப்படி ஒன்று முதல்ல தெரியல சாமி. கை தெரியுது, கால் தெரியுது, மனசு தெரியுது, மனசுக்குள்ளார சுக துக்கம் தெரியுது, புத்தி அப்கோர்ஸு சிலது புரியுது புரியல, இது வரைக்கும் தான் தெரியுது. ஆத்மான்னு ஒன்று எங்கே தெரியுது? இன்னைக்கு காலையில் எங்கேருந்து எழுந்திரிச்சு வந்த?
ஓகே, அதனால உபநிஷத்தை என்ன சொல்லிடுது, இது விளக்க முடியாது. அந்நிய தேவ தத்து விதித்தாத் அதோ அவிதித்தாத் இதி கேன உபநிஷத்து 1:4. அது என்ன சொல்கிறது, உனக்கு எதெல்லாம் தெரியுமோ அது ஆத்மா கிடையாது, உனக்கு எதெல்லாம் தெரியாதோ அதெல்லாம் ஆத்மா கிடையாது. அப்போ ஆத்மா எது? அறிந்ததுக்கும் அறியாததுக்கும் அப்பாற்பட்டது எதுவோ அதுக்கு பேர் ஆத்மா. இது நீ புரிஞ்சுக்கோ, புரியுறதா? இப்போ வேதாந்த ஆர்ஜவம், வேதாந்த ஆர்ஜவம் இருக்கணும். உனக்கு வந்து குணத்திலேயே ஆர்ஜவம் இருக்கணும். சொல்கிறத செய்யணும், செய்யறத நினைக்கணும், நினைக்கிறதையே சொல்லணும். புரியுதா? 3 நீ இந்த ஜென்மத்துக்குள்ளேயே வந்துட்டா நீ மகாத்மா, இல்லைன்னா துராத்மா. நல்லா புரிஞ்சுக்கோ, இதை நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க. எவனாக இருந்தாலும் சரி, சொல்கிறத செய்யணும், செய்யறதையே நினைக்கணும், நினைக்கிறதையே சொல்லணும். இது 3 உனக்கு கட்ஸ் வந்துட்டு யூ ஆர் கிரேட். மகாத்மான்னு மகாத்மா டூப் பண்ணி இது அக்டோபர் 2ஆம் தேதி லீவ் விடுவான், அந்த ஆள் மகாத்மா கிடையாது, அந்த ஆள் துராத்மா. ஏன்னா அவர் சொன்னது ஒன்றும் கூட செய்யலை. சொல்லும் போது தெரியும் அவர் பொய் பேசுகிறார், எனக்கு தெரியும் பொய் பேசுகிற ஆள் அவர், மகா துரோகம் பண்ணிட்டார். புரியுதுதான்? இதெல்லாம் தான் உலகம், இப்படி ஏமாத்துகிற உலகம் இருக்கிறது. ஓகே, சரி, அவனுக்கு புரியுறதோ அது புரியட்டும். இப்போ சகுனம் இருக்கிற வரைக்கும் அடுத்தது டாப்பிக்கு சாமி, சகுனம் இருக்கிற வரைக்கும் நிர்குணம் இருக்கும். ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நிர்குணம்னு எதுக்கு சொல்கிறீங்க? சகுனம் இருக்கிறதுனால சொல்கிறீங்கல்ல, சகுனம் இருக்குது அதனால் சகுனம் கிடையாது, நிர்குணம் சொல்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்த பாயிண்ட்டு, இப்போ சகுனம் நேத்தி அப்படி பண்ணிட்டோம், சகுனத்தை இல்லைன்னு சொல்லியாச்சு. இந்த பானை வந்து காரியம், காரியத்தை நீக்கிட பிறகு காரணம் இருக்குமா? இப்போ சகுனம் இருக்கிற வரைக்கும் நிர்குணம் சொல்ல முடியும். சகுனத்தை நேத்தி பண்ணிட்டோம்னா நிர்குணத்துக்கு எப்படி ஸ்டேட்டஸ் வரும்? என்ன எதுக்கு நிர்குணம் சொல்றீங்க? சகுனம் இருக்கிறதுனால சொல்றீங்க. வந்து இது பானை, அப்புறம் களிமண் பானை, கரெக்டு. ஓகே, இது காரியம். ஏன்? களிமண்ணிலிருந்து வந்ததுனால காரியம். அப்போ களிமண் காரணம், பானை காரியம், காரண காரிய சம்பந்தம். இது என்னது சம்பந்தம்? காரண காரிய சம்பந்தம். அப்புறம் அடுத்தது என்ன சொல்கிறேன்னா, வெயிட் வந்து பானைக்கா இல்லை களிமண்ணுக்கா? களிமண்ணுக்கு. சப்ஸ்டன்ட் எதுக்கு? பானைக்கா இல்லை களிமண்ணுக்கா? களிமண்ணுக்கு. அப்போ ஒன்றுமே இல்லாதது பானை, வாச்சாரம்பணம், என்ன நாமதேயம், இது நேம் அண்ட் ஃபார்மு. அப்படி சொல்லிட்டோம்னா பானையை நான் டிஸ்மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, காரியத்தை டிஸ்மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, களிமண்ணுக்கு காரணம்னு ஸ்டேட்டஸ் வருமா? களிமண்ணுக்கு காரணம்னு சொல்ல முடியுமா? அதுக்கு இருப்பு இருக்காதா? இருப்புன்றது களிமண் தான், காரண ஸ்டேட்டஸ் போயிடும். ஏன்? காரியம் இருந்ததான். நீ அப்பா அம்மான்னு சொல்றதுக்கு என்ன தகுதி? குழந்தை இருக்கிறதுனால பேரண்ட். சப்போஸ் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோ, அவனை வந்து பெற்றோர்கள் சொல்ல மாட்டாங்க, பவுஸ் ஹஸ்பண்ட். புரியுது உங்களுக்கு? உனக்கு ஸ்டேட்டஸ், பேரண்ட்டுன்னு ஸ்டேட்டஸ் கொடுக்குறது யாரு? அதுக்கு அது ஒன்றே போகிறோம், நாம் வந்து நமஸ்காரம் பண்ணலாம். புரியுதுதா? ரொம்ப பெருசாலாம் செய்யலான்னுலாம் எதிர்பார்க்காதீங்க. நமக்கு ஒரு பேரண்ட்டுன்னு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கானே, அது போகிறோம். எப்பா புரியுறதா உங்களுக்கு? வேறு என்ன, ரொம்ப அலையக்கூடாது, புரியுதா? ரொம்ப ஆசைப்படக்கூடாது.
மீதிலாம் வந்து போனஸ். நமக்கு பேரண்ட்ஸுன்னு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டான், பவுசுன்னு இல்லாமல், புரியுதா? அதில் மீதியெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா போனஸ். அதெல்லாம் வந்தால் நம்ம பிராரப்தத்தில் வந்தால் எடுத்துக்கலாம், ஓகே, இல்லைன்னா விட்டுடலாம். நமக்கு பிறந்ததுக்கு இந்த சரீரத்துக்கு பேரண்ட்டுன்னு ஒரு ஸ்டேட்டஸ் கிடச்சிருக்கு, அந்தஸ்து, புரியுதா? அந்தஸ்து கொடுத்தது யார்? இந்த குழந்தை. அப்போ இந்த குழந்தைய வந்து தெய்வமாக கும்பிடணும், புரியுதா? காலெல்லாம் வந்து தடவி விட்டு கழுவி விட்டு நமஸ்காரம் பண்ணி எல்லாம் சட்டை கட்டாக புதுசாக போட்டு, என்ன வெறுப்பே வரக்கூடாது. அதுவும் குழந்தைகிட்ட வந்து அப்பா அம்மா வந்து எந்த வார்த்தையும் தப்பாக சொல்லக்கூடாது, புரியுதா? வேறு யாருக்கிட்ட பக்கத்து வீட்டு குழந்தை கூட சொல்லலாம், ஏன்னா அது பலிக்காது. உன் குழந்தைக்கு மாத்திரம் பலிக்கும் நீ சொல்கிறது, நல்லா புரிஞ்சுக்கோ. நீ உருப்பிடவே மாட்டா, வா உட்காரு சொல்லித்தரேன், சொல்லவே கூடாது. உனக்கு தெரிஞ்சதை கூட சொல்லக்கூடாது, புரியுதா? அப்படியே அப்பட்டமாக பேசக்கூடாது, புரியுதா? ராஜா கண்ணு நீ ரொம்ப சமத்துப்படா, பெரியடா, பெரிய ஆளுடா வரணுன்றா, நல்லவனாக இருக்கணுன்றா, டே டே அப்படிலாம் சொன்ன. அப்பா பேரை காப்பாற்றுடா அப்படிலாம் சொல்லக்கூடாது. உனக்கு பேரே இல்லைன்னு சொல்கிறேன், அப்பா பேரை காப்பாற்றுறான். அப்போ அந்த அந்த காரியத்தை நீக்கின காரண பிரம்மன் எப்படி சொல்கிறது? உபனிஷத்தை சொல்கிறது, யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாசக. அதை வந்து மனசுனால சொல்ல முடியாது, வாக்குனால சொல்ல முடியாது. ஏன்? நிர்குணம், சகுணம் தான் போயிடுத்த எல்லாம் உபநிஷத்து சொல்கிறது. அப்போ நீ அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்கன்னா எப்படி இருக்கணும்? மௌன வியாக்கியா பிரகட்டித பரபிரம்ம தத்துவம் யுவானம் கப்சப். அந்த கும்மு மகால கம்முன்னு இருக்கிறது சொன்னுடைய அர்த்தம் இதுதான். சகுணத்தை நீக்க போகிறோம் சாஸ்திராலயத்தில். அப்போ நிர்குணமும் இருக்காது. அப்போ எப்படி இருக்கணும்? கம்முன்னு இருக்கிறது பேர் தட்சிணாமூர்த்தி. கம்முன்னு இருக்கிறதுக்கு பேர் தட்சிணாமூர்த்தி. ஏன் கம்முன்னா என்ன மீனிங்க சம்ஸ்கிருதத்தில்? கம்முன்னா என்ன அர்த்தம்? ஆகாசம். அப்போ ஆத்மனஹா ஆகாச சம்பூதா. இம்மாம் பெரிய ஆகாசம் யார்கிட்ட இருந்து வந்தது? என்கிட்ட இருந்து வந்தது, ஆத்மாவுக்கிட்ட இருந்து வந்தது. அல்ப குழந்தைங்களும் பெரியவங்களும் சித்தப்பாவும் அத்திம்பேரும் அது பேசலைன்னா உனக்கு ஏன் துக்கம் வருதோ தெரியல. இந்த ஓல் ஆகாசமே என்கிட்ட உற்பத்தி ஆனது. அப்போ ஆத்மா தெரியல, அனாத்மாவை சொல்கிற, அதனால் அஜ்ஞானி ஃபெலோ. இப்படி போட்டுக்கணும். போய் உடனே தைரியம் ஒன்று வச்சுக்கணும், இன்றைக்கு கண்டுபிடித்த அஜ்ஞானி என்ன. அந்த தைரியம் எவனுக்கும் காட்டக்கூடாது, சங்கேத பாஷையில் எழுதிக்கோ, புரியுது? எவன் படித்தாலும் புரியக்கூடாது, அந்த மாதிரி சொல்லணும். மௌனம் ஞானத்தின் வரம்பு. யார் சொல்கிறா? அவ்வை பாட்டி சொல்கிறா, மௌனம் ஞானத்தின் வரம்பு. ஓகே, அப்போ 100வது சிபிரோட மெசேஜு கம்முன்னு இரு. ஓகே, அந்த மௌனம், அதனால தான் வேலைக்கிழமை பேசாமல் இரு, கொஞ்ச நேரம் பேசாமல் இரு, விவிக்த தேச சேவித்தும் போ, அப்படிலாம் கிருஷ்ணர் அட்வைஸ் பண்ணுறார். அதுக்கு பேர் காஷ்ட மௌனம். வாய் பேசாமல் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் காஷ்ட மௌனம். ரமண மகரிஷி இருந்தார் இல்லையா, அது கம்முன்னு இருக்கிறது. ரமண மகரிஷியும் பேச மாட்டார். அந்த தெரு ஓரத்தில் அவன் பிச்சைக்காரன் இருப்பான், அவனும் பேச மாட்டான். நீங்கள் அவனெல்லாம் பார்க்குறீங்களா தெரியல. அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வருது, ஆடா அப்பாவி இப்படியே இருக்கானே, ரமணர் நிலைக்கு போயிட்டானா? புரியுதா? அவனுக்கு போய் ஏதாவது பட்சணெலாம் வாங்கி கொடுப்பேன் நான். பட்சணெலாம் வாங்கி கொடுத்து இது இதுன்னா அப்போ அவன் சம்சாரத்தெல்லாம் சொல்லுவான், ஓகே இவன் ரமணர் இல்லை. ஏன் பண்ணுறேன்னா ஒரு செல்ஃபிஷ் தான். சப்போஸ் அவன் வந்து அந்த ரூபத்தில் ரமணராக இருந்தான்னா, நம்ம ரமணர் காலத்தில் இல்லை, இவன் ரமணர் இருந்தால் நம்ம விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஏதாவது நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம். இப்போ 300 சாது கூப்பிட போகிறோம் இதில் ரிஷிகேஷில். ஏதோ ஒன்று அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, புரியுதா? அதனால தான் எல்லாருக்கும் சேர்த்து நமஸ்காரம் பண்ணுவான். அதில் ஏதாவது ஒரு ஜீவன் முக்தன் இருப்பான்,
அவனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டோம்னா அது நமக்கு பெரிய புண்ணியமாகிடும். அது ரெண்டும் பேசிட்டு போகும். சாப்பிட்ட பிறகு போயிட்டு இதெல்லாம் ஒரு சன்னியாசியாக அது அங்கே வந்து சொல்லக்கூடாது. கங்கை கரையில் சொன்னோன்னா அதிகமாக பாவம் ஆகிடும். புண்ணியமும் 100 மடங்காகும், பாவமும் 100 மடங்காகும். புரியுறதா? அங்கே வந்து மேக்சிமம் அலர்ட்டாக இருக்கணும் கங்கை கரையில். ஓகே, 9 நாள் நம்ம இருக்க போகிறோம். அதனால் கேர்ஃபுல்லாக அந்த நவகிரகத்தில் டயத்தில் நவரத்தனமாக வரணும். திரும்பி வரும்போது நவரத்தனமாக இருக்கணும். புரியுதா? அதனால் இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நம்ம சாஸ்திராலயத்தில் வந்து பேர் வச்சுருக்கோம், க்ஷேத்ரஜ்ஞன்னு பேர் வச்சுருக்கோம் கிருஷ்ணருக்கு. அந்த க்ஷேத்ரஜ்ஞன் உவாச்ச அநாதி மத்பரம் பிரம்ம ந சத்தன்னாச துச்சதே. 13வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம். அதில் அவர் வந்து சொல்கிறாரு. புரியுதா? இந்த நிர்குண பிரம்மத்தை பற்றி சொல்கிறாரு. ஓகே, மகாபாரதத்தில் இருக்கிற விஷயத்த சங்கரர் வந்து சொல்கிறாரு. புரியுதா? அப்போ சகுனம் என்றது மாயிக்கம், நிர்குணம் என்றது வாஸ்தவம். ஓகே, சகுனம் என்றது மாயிக்கம், நிர்குணம் என்றது வாஸ்தவம். ஓகே, அப்போ க்ஷேத்ரஜ்ஞன் உவாச்ச. யார் க்ஷேத்ரஜ்ஞன்? இல்லை க்ஷேத்ரஜ்ஞன் யார்? நான் யாருன்னா ஆத்மா சொல்லிட்டீங்க. புரியுதா? க்ஷேத்ரஜ்ஞன் யாருன்னு கேட்குறேன். கிருஷ்ணர். அகம் க்ஷேத்திரம், அகம் க்ஷேத்திரம், இதம் க்ஷேத்ரஜ்ஞா. அகம் க்ஷேத்திரம், இதம் க்ஷேத்ரஜ்ஞா. இதம் க்ஷேத்திரம், அகம் க்ஷேத்ரஜ்ஞா. அந்த க்ஷேத்ரஜ்ஞன் கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணர் அங்கே வச்சுருக்கோம். புரியுதா? அந்த க்ஷேத்ரஜ்ஞனை வாங்கி கொடுத்தது வனிதாவும் சத்யநாராயணன். நம்ம இங்கே ஒன்று வச்சுருக்கோம்ல, அது. புரியுதா? கரெக்டாக அந்த டயத்தில் வந்துட்டாங்க. அவர் சொல்கிறார், நான் வந்து பகவான் உவாச்ச, அதுக்கு பதிலாக க்ஷேத்ரஜ்ஞன் உவாச்சன்னு சொல்கிறேன். அதுக்கு தான் இவ்வளோ பேசாமல் பகவான் உவாச்சே சொல்லியிருக்கலாம் போல இருக்கு. கொஞ்சம் மாற்றி போயிட்டுன்னா அவ்வளோதான். அந்த பையனுக்கு அந்த ட்ராமாவில் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு இது, இந்த வச்சனெல்லாம், அந்த டைலாக்லாம் கொஞ்சம் மாற்றி இன்னொரு மிஸ்ஸு இப்படி சொல்லலான்னா மொத்தத்துக்கு போயிடும். இந்த மைக்கை செட் பண்ணிட்டு போனான் நிரஞ்சன். இது கரெக்டாக இப்படிலாம் மடிச்சுக்கலாம் எல்லாம் ஒரு ஐடியாவோட பிரம்மாண்டமாக பண்ணிட்டு போயிட்டான். ராத்திரி வந்தேன் 10:30 மணிக்கு. வேற ஒரு மைக் இருக்குது. என்னடா சவுண்டு வரல, சரியாக வரல. இப்போ விஷ்ணு வேற இல்லைஜி, சத்தியஞ்சி இங்கே பண்ணிட்டு போனோம் ஜி, கையால் தொட்டு வேற பார்த்துருக்கோம், வச்சுட்டு போனோம் ஜி. இப்போ இங்கே இந்த இதெல்லாம் வச்சான், சாமியெல்லாம் வச்சது அந்த பூஜாரி. பூஜாரி வந்தான் அந்த நேரத்தில். ஏன்டா அந்த மைக் எடுத்த? எந்த மைக்க? நான் எடுக்கல. ஓகே, இப்போ பாரிசேஷ நியாயப்படி யாருன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பாரிசேஷ நியாயம் சொல்ல முடியாது. இருக்கிறது பாரிசேஷ நியாயப்படி அவன் தான் இருக்கான், அவன் தான் வந்துட்டு போனான். இவங்களை தவிர இவங்க தான் வந்துட்டு போனாங்க, வேற யாரும் வரல. காலையில் 6 மணிக்கு கிளாஸு. அப்போ மைக்கெல்லாம் பார்க்க முடியாது. ராத்திரி எவ்வளோ நேரம் ஆனாலும் மைக்கை ரெடி பண்ணிட்டு போனோம். அங்கேருந்து வந்தேன், நான் தான் ஜி மாற்றினேன். அப்படியா? சரி சரி, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அவன் மாற்றிட்டான். இது சரிப்பட்டு வராது, இது ஏதோ புதுசாக வச்சுட்டாங்க, பாவம் தப்பாக பண்ணிட்டாங்க. சில சமயம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு உற்சாகத்தில் நன்மை பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேறு மாதிரி பண்ணிட்டு போயிடுவோம். அந்த பகவான் உவாச்ச சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ச்சிதம் அசக்தம் சர்வ பிருச்சைவை நிர்குணம் குணபோக்த்ருச்ச நிர்குணம் குணபோக்த்ருச்ச நிர்குணம் குணபோக்த்ருச்ச. 14வது ஸ்லோகம், 13வது அத்தியாயம் 14வது ஸ்லோகத்தில் அவரும் என்ன சொல்கிறாரு?
பகவானோ நிர்குணன்னு சொல்கிறாரு. அப்போ நீ இதில் கோகுல சிமில் பிறந்த அதுவும் தகராறு. 2 தடவை பிறந்தான் அந்த ஆள், ஒரே கன்ஃபியூஸு. அதனால் 2 குரூப்பு இது கொண்டாடுவாங்க. அந்த ஹாப்பி பர்த்டேவே 2 தடவை கொண்டாடுவாங்க. 2 தடவை கொண்டாட மாட்டாங்க, 2 விதமாக கொண்டாடுவாங்க, 2 குரூப்பாக கொண்டாடுவாங்க. ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ ஜெயந்தி, கோகுலாஷ்டமி. புரியுதா? ஏன்னா அவன் வரும்போதே டபுளாக காட்டிட்டான், அங்கேயே காட்டிட்டான். நிர்குண பிரம்மம் சகுண பிரம்மன் காட்டிட்டான். அவன் என்ன சொல்கிறான்? அஜோன் நபி, நான் என்னுடைய மாய சக்தினால என்னை தோற்றுவித்து கொண்டேன். இதுதான் ப்ரூஃபு. நிர்குண பிரம்மன் சகுண பிரம்மனா எப்படி வருது? என்னுடைய மாயையினால என்னை நான் தோற்றுவித்து கொண்டேன். அறிவிலிகள் என்னுடைய மாய தோற்றத்தை மாற்றும் கடவுளாக நினைக்கிறார்கள், என்னுடைய நிர்குண பிரம்மத்தை அறிந்து கொள்வதில்லை. அர்ஜுனா யாரை திட்டுறான்? கிருஷ்ணர் யார் திட்டுறான்? எதிர்க்கு அவனை திட்டின்னு இருக்கான். ஆனால் 10ஆம் திட்டுறான். இதுதான் டீச்சர் பண்ண முடியும். எதிர்கொள்ளவனையா திட்ட முடியும்? திட்டுறதுன்னா என்ன? உண்மையை சொல்கிறதெல்லாம் திட்டுறதுன்னு நம்ம வச்சுன்னு இருக்கோம். புரியுதா? அப்போது 17 இந்த 2வது பாதத்தில் 3வது அத்தியாயத்தில் தர்ஷயதி ச அதோபி ஸ்மரியத்தே. தர்ஷயதி, தர்ஷயத்தின்னா என்ன அர்த்தம்னா ஸ்ருதி தர்ஷயதி, ஸ்ருதி தர்ஷயதி. இந்த வேதத்தில் என்ன சொல்லிருக்கிறது? அதனுடைய தாத்பரியம் நிர்குண பிரம்மம், நிர்குண பிரம்மம். ஓகே. கேனோ உபநிஷத்து 1:4, கைவல்யம் 23, மாண்டூக்கியம் 12, தைத்திரியம் 2:9. இதெல்லாம் திருப்பி சொல்லுவீங்களா ஜி? சொல்ல மாட்டேங்க ஜி, நேத்திக்கே சொல்லியாச்சு ஜி, நீ போய் உன் புக்கை பார்த்துக்கு ஜி. அப்போ ஸ்ருதி தர்ஷயதி ச ஸ்மரியத்தே. ஸ்மிருதி கிரந்தங்களும் இதை சொல்கிறது. ஸ்ருதி மாத்திரம் இல்லை, ஸ்மிருதியும் சொல்கிறது. அதுதான் பகவத்கீதா 12:13 க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகோவில் சொன்னோம். அதோ அபி, இதை போலவே ஸ்ருதி வாக்கியம் போலவே ஸ்மிருதி வாக்கியத்திலும் சொல்லப்படுகிறது. தேர்ஃபோர் கன்க்ளூஷன் என்ன? பரமாத்மாவினுடைய சொரூபம் சுத்த சைத்தன்யம். ஜீவாத்மாவுடைய சொரூபம் என்ன? சுத்த சைத்தன்யம். இப்போ மகா வாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ 18 என்ன சொல்கிறாரு? அத ஏவச்ச உபமா சூரிய காதிவத்து. பியூட்டிஃபுல். இதுதான் மேதாவி. அறிவுன்னா அறிவு. சூரியன் சூரிய காதிவத்து அப்படின்னா இங்கே சூரியன்கிட்ட இருந்து வரக்கூடிய பிரதிபிம்பம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் சூரிய காதிவத்து. ஆதிவத்துன்றது. அப்போ ஆதிவத்துன்னா என்ன? சூரியனை போல இன்னும் ஏதோ பிம்பம் இருக்கும். புரியுதா? அது சந்திரவத்து, நாட் சந்திரமுகி. அது அமிர்த பிந்து உபநிஷத்தை எடுத்துக்கிறாரு சங்கரர். அமிர்த பிந்து உபநிஷத்தில் 12வது மந்திரத்தில் ஏக ஏவகி பூதாத்மா பூதே பூதே வியவஸ்திதா ஏகதா பகுதா சைவ திருஷ்யத்தே ஜலச்சந்திரவத். ஜலச்சந்திரவத். ஓகே. அப்போது இந்த சூரியனும் தண்ணியில் பிரதிபிம்பமாகும், இந்த சந்திரனும் பிம்பிக்கும். பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். புரியுதா? நான் அந்த பழூர் கிராமத்தில் இருந்தேன். நான் அந்த சூரியன் தண்ணி ஃபுல்லாக போகிறது காவேரி. அந்த சூரியன் அதில் முதக்கிறது அப்படியே. புரியுதா? பா அப்படியே இப்படி பண்ணுறது அந்த சூரியன், முழு சந்திரன். அது அற்புதம். அதெல்லாம் ரசிக்கிறது. இன்றைக்கி காலையிலே நீ ரசிச்சிருக்க மாட்டேன். அந்த மழையோட, அந்த தூறலோட, அந்த இயற்கையோட, அந்த பாட்டோட. அடாடாடா, என்ன தான் நான் 2 நிமிஷம் இருந்துட்டு வந்தேன் நான். ஓகே. 18 சூத்திரத்தில் அத ஏவச்ச உபமா சூரியகா ஆதிவத். சூரியகா ஆதிவத். அத ஏவ பிரம்ம சைத்தன்யமே சத்தியம், அந்யத் சகுணம் மித்யா.
ஆதித்யா. ஓகே, அப்போ சூரியகாதிபத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரதிபிம்ப சூரியனோ சந்திரனும் மாதிரி போகிறத சூரிய க சஃபிக்ஸு புரியுதா? இது ரிலேட்டிவ் ரியாலிட்டி, அன்ரியல். அப்போ சூரியன்றது ஆதித்யா என்றது பிம்ப சைத்தன்யம், அந்த சூரிய க அது பிரதிபிம்ப சைத்தன்யம், ரிஃப்ளக்ஷன். புரியுதா? அதை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா போகிறோம். அம்புவத்து 19 அம்புவத்து அக்ராணத்து ந ததாத்வம். ஓகே, இது பூர்வ பக்ஷி சூத்திரம். இந்த 19வது சூத்திரம். இந்த பூர்வபக்ஷி சூத்திரத்தில் என்ன சொல்கிறாரு அவர்? அதுக்கு பதில் 20வது சூத்திரத்தில் சித்தாந்தோட பதில். இந்த 19, 20 நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.